ஓகே சிஸ்டர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் வாழ்த்துறேன். நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் தேவனே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் கர்த்தாவே கூடி ஆண்டவரே உண்மை ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தாவே இதோ கர்த்தாவே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜெபிக்க இப்படியாய் நீர் கொடுத்த மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இதோ கர்த்தாவே இந்த நாளில கூட கர்த்தாவே அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆமாண்டவரே கர்த்தாவே நாங்கள் கேட்கிற சத்தியம் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். சிஸ்டர் சத்தம் நல்லா கேக்குதா சிஸ்டர்? நல்லா கேக்குது சிஸ்டர். இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தியானிக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னா, ஒரு கேரக்டரை பத்தி நமக்கு எப்பவுமே நம்ம அவரை குறிச்சு தியானிக்காத நாட்களில வேற எந்த காரியத்தை குறிச்சு தியானிச்சாலும் அதுல எப்படியாவது அவர் வந்துருவாரு. நமக்கு நல்ல பரிச்சயமானவர் தான். நம்ம அநேக காரியங்கள்ல அவரை தியானிச்சிருக்கிறோம். அவர் அறியாதது ஒண்ணுமே இல்லை. இருந்த போதிலும் சில காரியங்களை அதாவது நான் பைபிள் ஸ்டடியில கேட்ட காரியங்கள், அதாவது வேதாகமத்துல கொடுக்கப்படாத சில காரியங்கள் அவரை குறிச்சு நான் தியானிக்கலாம், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு அதை அவரை குறிச்சு தியானிக்கிறேன். நம்மளுடைய தாவீது ராஜா. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பேர் அர்த்தம் பாருங்க, பிரியமானவர், தேவதூதர்னு கூட சொல்லுவாங்க. எபிரேய பாஷையில பிரியமானவர், தேவதூதர் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அவரை பற்றி சில குறிப்புகள் பாருங்க. அவர் யூத குலத்தான், பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர், ஓபித்தின் பேரன், போவாஸ் ரூத்தின் கொள்ளு பேரன், ஈசாயின் 8ஆம் குமாரன். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன், கரடிக்கும் சிங்கத்துக்கும் உயிரை பணயம் வைத்து ஆடுகளை காப்பாற்றியவர். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன்னா தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா. அவர் புறக்கணிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் 2ஆம் ராஜா, யுத்த வீரன், அதாவது கோலியாத்தை அவர் வென்றவர், மிகவும் அழகுள்ளவர், சௌந்தரியம் உள்ளவர், தேவன் மீது வைராக்கியம் கொண்டவர், தேவனையே சார்ந்து கொண்டவன், துதி வீரன், சங்கீதக்காரன், இசையமைப்பாளன், சுரண்ட மண்டலம் கிண்ணறங்களை வாசிப்பதில் தேறினவன், நல்ல அரசன். நல்ல அரசன்னா ஒரு தலைவனுக்குள்ள தகுதி முழுவதும் தாவீதுக்கு இருந்ததா பாக்குறோம். மக்களை நேசித்து அவர்களை நல்லாட்சி நடத்தியவர். அரசர்கள் நிறைய பேர், கொடுமை உள்ள எம்பரர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இவர் ஒரு நல்ல தலைவனாக இருந்தார். தந்திரவாதி என்று சவுலால் சொல்லப்பட்டவன், நட்பை மதித்தவன், அதாவது யோனத்தாடையோட நட்பை மதித்தவன், துரோகம் நினையாதவன். சவுலுக்கும் துரோகம் நினைக்கல, சிமேயுக்கும் அவர் துரோகத்தை நினைக்கவில்லை. பாவம் செய்தவன், அதையும் அவர் விட்டுவிடல. விபச்சார பாவம், பச்சைபால் இடத்துல விபச்சாரம் பாவம் செய்தவர், கொலை செய்தவர், பச்சைபாலின் கணவரை தந்திரத்தால் கொலை செய்தவன், இஸ்ரவேலை தொகை பார்க்கிறதுல சாத்தானால் ஏவப்பட்டவன், தன்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. ஹல்லேலூயா. இத்தனை இந்த குறிப்புகள், குணாதிசயங்கள் படைத்தவர் தான் நம்மளுடைய தாவீது ராஜா. இதுலயே ஃபுல் மெசேஜ், இந்த குறிப்புகள்லயே அவரை குறிச்சுதானே ஃபுல் மெசேஜ் எடுக்கணும்னு இந்த ஹெட்டிங்ல வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுல பாருங்க, அவர் 70க்கு மேலான சங்கீதங்களை அவர் எழுதி இருக்கிறாருன்னு பாக்குறோம். அதாவது அவர் எந்த சிச்சுவேஷன்ல இருந்து அந்த சங்கீதத்தை எழுதினாருன்னு சொல்லி அந்த மேல ஹெட்டிங்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அந்த மாதிரி ஹெட்டிங்ல சொல்லப்படாத சங்கீதங்களும் அவர் எழுதியிருக்கிறாரு. அதுல பார்த்தாக்க அவர் நிறைய புலம்பும் காரியங்கள், ஆண்டவரிடத்துல தன்னை பற்றி அதிகமா புலம்பி பாடி இருப்பாரு. அதாவது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம்னு போட்டிருக்கோம். ராகத்தலைவன் சொன்னா அவர் ஒரு கொயர் லீடர்.
அவர்ட்ட வந்து பாடி அது வந்து ஒப்பிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கும். அது அந்த அந்த சங்கீதத்தோட ராகம், இசை அதெல்லாமே மேல வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதிகமா வந்து புலம்பலாக வந்து அவர் பாடியிருப்பாரு. அது இன்னும் சொல்லப்போனா, முக்கியமா வந்து ஒரு குறிப்பு நான் சொல்றேன். நீங்க அத கவனிங்க. 119ஆம் சங்கீதம் பார்த்தா, அது எபிரை பாஷையில வந்து அந்த 119ஆம் சங்கீதத்துல வந்து 22 போர்ஷன்ஸ் இருக்கும். ஒண்ணொண்ணும் 8, 8 வசனங்கள் இருக்கும். அந்த 22 வசனம் அந்த போர்ஷன்ஸ் வந்து எப்படின்னா, எபிரை பாஷையில வந்து அந்த எதிகை மோனைங்கிற சொல்ற மாரி ஆரம்பத்திலிருந்து அப்படியே வந்து அழகா வந்து ஒரு பாடல் மாதிரி வந்துட்டு இருக்குமாம். அதான் அந்த மேல மேல ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியா வந்து ஹெட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த 119ஆம் சங்கீதத்துல. அது ஒண்ணொண்ணும் பார்த்தா அந்த எதுகை இது அந்த எபிரை பாஷையில அப்படியே லைனா வந்து அது போடப்பட்டிருக்கும். 22 போர்ஷன்ஸா வந்து 8, 8 வசனமாக 176 வசனங்கள் இருக்கும். அதே மாரி தான் பாருங்க புலம்பல்லையும் அ ஒவ்வொரு அதிகாரத்திலும் 22 வசனங்கள் இருக்கும். 5 அதிகாரம். 3ஆம் அதிகாரத்துல மட்டும் 66 வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு வசனத்திலயும் ஆரம்பமும் வந்து அந்த எபிரை பாஷையுடைய அந்த வார்த்தைகள், எதுகையான வார்த்தைகள் வந்து சேம் இந்த 119ல தொடங்கப்பட்டது மாரி அதுலயும் வந்து போடப்பட்டிருக்குமாமா. அதுவும் அந்த புலம்பலும் புலம்பல் எரேமியா பாடிய அந்த புலம்பலும் வந்து ஒரு பாடல் மாதிரி இருக்குமாமா. இது வந்து ஒருவேளை நீங்க தெரியாம இருந்தா அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நானு சொல்றேன். இதுல பார்த்தாக்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் யாராவது வாசிங்க. 1 சாமுவேல் சொல்றாங்க. 1 சாமு 2 சாமுவேல் 1:18. 2 சாமுவேல் 1:18. வில்வித்தையை யூதபுத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அதுவா சிஸ்டர்? ஆமா சிஸ்டர். ஆமா. அது யசோரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது. அதுல பாருங்க என்னன்னா, எசோரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கும். இது வந்து சவுல் வந்து மரிச்ச பின்னாடி வந்து தாவீது வந்து புலம்பல் பாடுவார். அதுதான் போட்டிருக்கும். அதுல வந்து அவர் வந்து சொல்ற பாருங்க, எசோரின் புத்தகத்திலே இந்த எசோரின் புத்தகம் அப்படிங்கிறது வந்துட்டு தள்ளப்பட்ட பகுதிகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுல இல்லாம இது வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் புத்தகங்கள். ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் சில புத்தகங்கள் வந்து பைபிளுக்காக இருக்குதாம். அதெல்லாம் இப்பல்லாம் வந்து அத வந்து அதிகமா வந்து இந்த வேத ஆராய்ச்சி செய்யறவங்க தான் அத படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் தான் எசரின் புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல வந்து சொல்லப்பட்ட காரியங்கள் தான் இப்ப நான் வந்து சொல்லப் போறேன். நிறைய காரியம் தாவீது இது குறித்ததான காரியம் வந்து நிறைய வந்து அதுல வந்து போடப்பட்டிருக்கும். அது நம்மளுடைய வேதாகமத்துல வந்து அவர் குறிச்சு அதை பத்தி போடல. அதையும் வந்து நான் வந்து தியானிச்சா அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதை வந்து உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதாவது வந்து ஈசாயின் மகன் தாவீது. அந்த ஈசாய் என்பவர் யாருன்னா, அவருடைய பிரபுக்களுடைய வரிசையில வந்தவர். அல்லேலூயா! நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சல்மோன், அதுக்கப்புறம் சல்மோனுடைய மகன் சல்வோன் ராகாபுக்கு பிறந்தவன் தான் போவாஸ். போவாஸ் ரூத்துக்கு பிறந்தவன் தான் ஓபேத். அந்த ஓபித்தினுடைய மகன் ஈசாய். ஈசாயுடைய குமாரன் தாவீது. அவங்க பார்த்தா பிரபுக்களை சார்ந்தவர்கள். அவ்வளவு பெரிய பணக்காரரு, ரொம்ப கோடீஸ்வரரு, ஒரு செல்வ சீமானா இருந்தவங்க. ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த அவங்க. அதன் வரிசையில வந்தவர் தான் வந்து ஈசாய். ஈசாயும் பெரிய பெரிய பணக்காரர். அவர் ஒரு ஜமீனா இருந்தவராமா அந்த அந்த இடத்துல பெத்லகேம் ஊர்ல அவர் வந்து பெரிய ஒரு ஜமீனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அங்க ஒரு ஆலோசனை சங்கத்துக்கு வந்து அவர் தலைவராக இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஈசாய் வந்து ஆலோசனை சங்கம், அதாவது செனகெரிப்பின் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கத்துல வந்து அவர் ஒரு தலைவராக இருந்தாராமா. எல்லாராலும் அறியப்பட்டவன். அதாவது தாவீதை பத்தி சொல்லும்போது தாவீது வந்து யாருன்னு சொல்லிட்டு சவுல் ராஜா கேட்கும்போது அவர் ஒரு ஈசாயுடைய மகன் அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஈசாய் வந்து அங்க ஒரு பிரபலமானவர். அப்பேற்பட்டவர் அவரு. நல்லா வந்து ஒரு மதிப்புக்குரியவர், எல்லாராலும் மதிப்பை பெற்றவர் அவர். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்யறார், அவருடைய ஈசாயின் பாட்டி வந்து யாருன்னா ரூத். ரூத் வந்துட்டு புறஜாதி பெண், மோவாபிய ஸ்திரீ நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அது ஒதுக்கப்பட்ட வந்து அவங்க வந்து ஒதுக்கப்பட்டவர்கள் என்று தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை கிளம்புது. என்னன்னா, நீ வந்து மோவாபிய ஸ்திரீ ரூத்தோடைய வழியில வந்தவ,
அப்படி இருக்கும்போது வந்து நாங்க வந்து உன்னை வந்து யூத குலத்தினர்ன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால இந்த பதவியை விட்டு நாங்க வந்து உங்கள வந்து நீக்கி விடுகிறோம்னு சொல்லிட்டு, அவருடைய பதவியை வந்து என்ன செஞ்சுருவாங்க? நீக்கிருவாங்க. நீ என்னைக்கு வந்து யூதன் குலத்த தான் சேர்ந்தவன் சொல்லி, யார் மூலமாகவாது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒருவேளை வந்து சாமுவேல்ல தீர்க்கதரிசியா இருந்தார். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாகவோ, யார் மூலமாக வெளிப்படுத்தினா மட்டும் தான் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு, அந்த பதவியை வந்து அவங்க பிடுங்கிருவாங்க. அப்போ ஈசாய்க்கு பயங்கரமான ஒரு அவமானம் அவருக்கு வந்துரும். அப்ப என்ன அதே மாரி அவங்க மனைவியும் என்ன செஞ்சுருவாங்க, அவங்க பிரிச்சு வச்சுருவாங்க. பிரிச்சு வச்சுட்டு, அவன் என்னைக்கு வந்து இந்த மாரி அவர் யூத குலத்தான்னு சொல்லி நிரூபணம் ஆகுதோ, அப்பத்தான் நீ வந்து அவரோட சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லிட்டு, அவர பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப அவருக்கு இருந்தது வந்து 7 குழந்தைகள். 7 குழந்தைகள் அவருக்கு இருந்திருக்குது. பசங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா வந்து தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிர்றாங்க. அப்ப வந்து ஈசா என்ன செய்றாரு, ஒரு முடிவு பண்றாரு. நம்ம எப்படியாவது வந்து நம்ம யூத குலத்தான் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும், நியாயப்பிரமாணத்தை வந்து நான் கைக்கொள்கிறவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு, இவர் என்ன செய்றாரு, தன் மனைவியுடைய வேலைக்காரி வந்து ஒரு கானானி பெண். யூத பெண்களுடைய வேலைக்காரிகள் வந்து கானானிய ஸ்திரீகளாக இருப்பாங்க. அந்த கானானிய பெண்ண கூப்ட்டு, நான் உன்ன வந்து இந்த இரவுல வந்து நான் உனக்கு திருமணம் செஞ்சுக்கிறேன். திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டா, தள்ளுதற் சீட்டு குடுத்து வந்து நான் வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின்படி உன்னை தள்ளி விட்டுர்றேன். அப்ப அவங்கலாம் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொண்டான்னு சொல்லி அவங்க வந்து என்னை ஏற்றுக்கொண்டு, மீண்டும் வந்து அந்த பதவிய வந்து எனக்கு குடுப்பாங்கன்னு சொல்லி, ஒரு குறுக்கு புத்தியா அதாவது ஏதோ ஒரு இதுல வந்துட்டு சிந்திச்சு, அவர் என்ன செய்வாரு, திருமணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவாரு. அப்ப அந்த பெண் பெண் என்ன பண்ணுவா, போயி ஈச ஈசாயியுடைய மனைவி கிட்ட போய் சொல்லிர்றா. இந்த மாரி வந்து உன்னுடைய கணவர் இப்படி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னோனே, அப்ப வந்து அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த இரவுல வந்து இந்த வேலைக்காரிய போல வந்து வேடம் அணிந்து கொண்டு, முகத்தெல்லாம் மறைச்சு மூடிட்டு தான் திருமணம் செய்வாங்க. அதே மாரி போய் என்ன செஞ்சர்றாங்க, அ ஈசாயின் இடத்துல போய் திருமணத்த முடிச்சுட்டு, அப்ப வந்து அவங்க வந்து அவனோடு வந்து வாழ்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது, அப்ப வந்து அவங்க வந்து அவங்க போயர்றாங்க. அவங்க மனைவி போயர்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க வந்து மனைவி கர்ப்பம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், எல்லாரும் வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து ஜனங்கள் எல்லாரும் வந்து, அவள வந்து "ஏன் இந்த மாரி எப்படி நீ வந்து கர்ப்பமான? நீ தான் வந்து அவன் கூட வாழக்கூடாதுன்னு சொன்னோமே, இது என்ன எப்படி நீ ஒரு விபச்சாரி ஆயிட்டேன்னு" சொல்லிட்டு, எல்லாரும் அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது, அவ வந்து தன் உண்மைய வந்து சொல்லிர்றா. இப்படிப்பட்ட வந்து அவர் வந்து ஒரு திட்டம் போட்டதுனால, நான் வந்துட்டு வேலைக்காரி மாதிரி நான் வேடமிட்டு போயி, அவர்ட்ட போயி நான் வந்து இந்த மாரி கர்ப்பமாயிட்டேன். அப்படின்னு சொல்லி அவ சொல்லிர்றா. சொன்னோனே எல்லாரும் வந்து சரி அத ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா ஈசாய் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே இல்ல. இப்படி வந்து என்னை ஏமாற்றி வந்து இப்படி கர்ப்பம் தரிச்சதுனால, இந்த குழந்தைய வந்து நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அவன வந்து நான் அடிமையாகத்தான் வைப்பேன். அவன் ஒரு புறஜாதியாகத்தான் அவன் வளருவான்னு சொல்லி, அவ கர்ப்பத்தில் இருக்கும்போதே வந்து ஈசாய் வந்து அவனை வெறுக்கிறவனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா! அப்ப பாருங்க, அவன் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக இப்படி ஒரு தீர்மானத்தை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு தீர்மானத்தை வந்து ஈசாய் வந்து சொல்லிவிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து அவன் வந்து அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தாவீது எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தாயின் கருவிலே நான் வந்து உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்ற ஆண்டவர், அவன வந்து அதே மாரி தாயின் கருவிலேயே வந்து தாவீதை வந்து அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக சிறு வயதிலிருந்தே அவன் வந்து தன் தாய் தகப்பனால வந்து புறக்கணிக்கப்பட்டவனாக, அந்த ஜனங்கள், அந்த ஊர் மக்களால வந்து புறக்கணிக்கப்பட்டவனாகத்தான் அவன் வந்து என்ன செய்றான்? ஆடு மேய்ப்பனாக அவன் இருக்கிறான். எவ்வளோ பெரிய செல்வந்தர், பணக்காரர் எல்லாமே இருக்குது. எல்லா வசதிகளும் இருக்குது. அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எதுக்குமே பஞ்சம் இல்ல. ஆனா இவனை மாத்திரம் தனித்து பிரித்து கொண்டு போய் எங்க விடுறாங்கன்னா, அவன வந்து ஆடு மேய்க்கிறதுன்னா, வனாந்தரத்துல போய் வந்து அவன் ஆடு மேய்க்கணும். அப்படித்தான் வந்து சிங்கத்துக்கும் வந்து கரடிக்கும் வந்து தன் ஆடுகளை காப்பாற்றும்படியாக வந்து தன் உயிரையே பணயம் வைத்து அவன் வந்து அந்த இடத்துல போராடி வந்து சிங்கத்தையும் கரடியும் அவன் வந்து கொன்று போடுறான்னு பாக்குறோம். அப்படியாய் வந்து அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த வனாந்தரத்திலே ஆடு மேய்ப்பதிலேயே வந்து அவன் இருந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அவங்க வந்து தாய் தகப்பன் வந்து அவனை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க. ஊர் ஜனங்கள் வந்து யாருமே வந்து அவனை மதிக்கவே மாட்டாங்க. அவனை எல்லாரும் வந்து புறக்கணிக்கவர்களாக காணப்பட்டான். அவன் வந்து பாருங்க, அதான் வந்து சங்கீதம் 51:5 வாசிங்க. சங்கீதம் 51:5.
இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாருங்க அவர் சொல்றாரு, நான் அந்த பாவம் செஞ்சுட்டு பச்சை பாலத்துல பாவம் செஞ்சுட்டு பாடின சங்கீதம். அதுலயே சொல்றாரு, நான் முதல்ல என்ன செஞ்சேன்? துர்க்குணத்தில் தான் உருவானேன். துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை வந்து பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நார்மலா அவ வந்து கர்ப்பம் தரிக்கல. பாவத்திலே என்னை வந்து அவள் வந்து கர்ப்ப தரித்தாள் என்று சொல்றார். அதே மாதிரி பாருங்க, சங்கீதம் 27:10 சொல்வாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் அப்படின்னு. அதாவது தகப்பனும் தாயும் அவரை கைவிட்டுட்டாளுங்கன்னு கைவிட்டாலும்னு போட்டிருக்கும். ஆனா இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன போட்டிருக்கோமா, கைவிடப்பட்டவன் அப்படின்னு. தகப்பனையும் தாயினாலும் கைவிடப்பட்டவன். கர்த்தர் அவரை சேர்த்து கொண்டாருன்னு பாக்குறோம். அதே மாதிரி சங்கீதம் 22:10 நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்மி உமது சார்பாக விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உன் சார்பிலே விழுந்தேன். ஆனா வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன போட்டிருக்குமாமா, உம்மை நோக்கி தூக்கி எறியப்பட்டேன். தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும்போது உம்மை நோக்கி நான் வந்து தூக்கி வீசப்பட்டேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வெர்ஷன்ல போடப்படும். அப்படியாக அவர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே வெளிப்படும் போதே வந்து அவர் வந்து எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர். ஆனால் தேவன் வந்து அவர் வந்து கைவிடல. தேவனை வந்து சார்ந்து கொண்டேன்னு சொல்லிட்டு அதுல போடப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரி சங்கீதம் 69:8 யாராவது வாசிங்க. 69:8. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். சொல்றாங்க, அவங்க அவன் கூட பிறந்த அந்த 7 பேரும் இவரை மதிக்க மாட்டாங்க. யாருமே மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வேற்று மனுஷன் ஆயிட்டேன். எல்லாருக்கும் அந்நியனை போல இருக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 69ஆம் சங்கீதத்தை படிச்சா அதுல ஃபுல்லா வந்துட்டு புலம்பலாக வந்து அவர் வந்து பாடியிருப்பாரு. அவருடைய வேலை வந்து அடிமைக்கும் அடிமையான ஒரு வேலை, ஆடு மேய்ப்பது என்பது. அந்த வேலையை தான் வந்து அவங்க வந்து அவர் வந்து கொடுக்க அவங்க அப்பா வந்து ஆடுகளை மேய்க்கும்படியாய் வந்து அவரை வந்து அனுப்பிடுறாருன்னு பாக்குறோம். அதாவது எப்படியாவது அந்த வனாந்தரத்துக்கு போனா கரடியாவது சிங்கமாவது அவனை புடிச்சு கடிச்சு செத்துட்டான்னா நல்லது, அவன் சாகட்டும், அப்படியாவது அவன் போய் சாகட்டும்னு சொல்லி அந்த எண்ணத்தோட தான் அவங்க அப்பா வந்து அனுப்பி வச்சாருன்னு சொல்லப்படுகிறது. அவங்க பெரிய ஸ்தானத்துல இருக்கிறாங்க, நமக்கு கேள்விப்படுறோம். சவுலோடைய அந்த ஆர்மில வந்து எல்லாரும் வந்து சோல்ஜர்ஸ் தான், அவ்வளவு நல்ல பதவியில நல்லா இருக்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் ஒதுக்கப்பட்டவனாக வந்து வேலைக்காரனை போல ஒரு அடிமைத்தனமாக அவன் சாப்பிடுறது கூட எப்படியாமா கடைசியா அந்த வேலைக்காரர்கள் முதல் வந்து இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, அப்புறம் வீட்டுல வேலை செய்யறவங்க அப்படியெல்லாம் அவன் லைனா அந்த மாதிரி இருக்கும்போது அடிமைகள் தான் கடைசியா சாப்பிடுவாங்க. ஆனா இவன் வந்து கடைசிக்கும் கடைசியா தான் வந்து தாவீது வந்து சாப்பிட முடியுமாமா. கடைசியா தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தனியா அந்த வேலைக்காரங்க அடிமையோட சேர்ந்து தான் போய் உட்கார்ந்து, அவனுக்குன்னு ஒரு தனியா ஒரு வந்து உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குமா. அந்த இடத்துல தான் போய் வந்து தாவீது வந்து போய் உட்கார்ந்து சாப்பிடுவாராமா. அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுவாங்களாமா, அ தாவீதுக்கு வந்து அந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அந்த வழியோரமா வந்து ஒரு செடி இருக்குமாமா. கேல் அப்படிங்கிற ஒரு செடி. அந்த கீரை வந்து ரொம்ப கசப்பா இருக்குமாமா. அந்த கஞ்சியில அந்த இதுல வந்து சாப்பாட்டுல அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அந்த கீரைய போட்டு குடுத்துருவாங்களாம். அத குடிக்கவே முடியாதாமா. அந்த கசப்பான கீரைய குடிச்சா வயிறெல்லாம் பயங்கரமா வலிக்குமாம். இரவு இரவு முழுவதும் வயிற்று வலியால கஷ்டப்பட்டு புலம்ப வரான். அதான் வந்து படுக்கையில வந்து நான் வந்து தூங்க முடியாம நான் படுக்கையில கிடக்கிறேன். நான் வந்து என் வயிறும் இதுவும் வந்துட்டு என்னை வந்து இது பண்ணுது. நெறைய இடங்கள் என் குடல்கள் எல்லாம் வெந்து போயிற்று அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி வந்து தாவீது நம்ம நினைக்கிறோம் எதுக்கு இப்படி பாடியிருக்கிறாரு நமக்கு தெரியல. ஆனா இப்பதான் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது தான் புரியுது. அவ்வளவு தூரம் வந்து அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளவு ஒரு உபத்திரவங்கள வந்து அந்த வயதுல வந்து அவர் வந்து தன் தகப்பன் மூலமாகவும், தன்னுடைய சகோதரர்கள் மூலமாகவும், அந்த ஜனங்கள் மூலமாகவும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே வந்து சங்கீதம் 69:22 வாசிங்க. அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமா இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு முந்தின வசனம் படி 21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள்.
அதான் நான் சொன்னேன் அந்த கீரையை போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து பாருங்க, இது சேம் சிச்சுவேஷன் தான் ஆண்டவராக இயேசுவுக்கும் வரும். கசப்பு கலந்து கொடுப்பாங்க, காடியை கொடுப்பாங்க. தாவீதோட ஒவ்வொரு காரியமும் தான் ஆரம்பத்துல இருந்து அவர் பட்ட காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஏசப்பாவுக்கு வந்து அவருடைய பாடுகளும் இவருடைய பாடுகளும் வந்து ஈக்குவலா வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை பிரதிபலிக்க கூடியதாக ஆண்டவர் ஏசப்பாவை வந்து பிரதிபலிக்க கூடியதாக தான் தாவீதோடைய அந்த ஆரம்ப வாழ்க்கை எல்லாம் இருந்ததாக பார்க்கிறோம். அதே வந்து சங்கீதம் 69 20 வாசிங்க. 20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவனுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, அவர் யாராவது என்னை தேற்றுவாங்களா, யாராவது என்னை வந்து எனக்காக பரிதபிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு வந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்து கொண்டிருந்ததா பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அங்க பாருங்க அவர் வந்துட்டு யாரையுமே காணேன், எனக்காக பரிதபிக்கிறவங்க, என்னை தேற்றுறவங்க. ஆனா யார் மட்டும்தான் அவரை தேற்றி கொண்டிருந்ததா பாக்குறோம். ஆண்டவர் மாத்திரம், அவர் இவ்வளவு தூரம் வந்து வியாகுலப்படுகிற வேலைகள் எல்லாம் ஆண்டவர் மாத்திரம்தான் வந்து அவரை வந்து தேற்றிக்கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். அதே 69:12 வாசிங்க. 69:12. வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். அவர் பாருங்க, வாசல் அந்த என்ன வாசல் சொன்னா வீட்டு வாசல் கிடையாது. அந்த ஊருடைய வாசல்கள் எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா நிறைய பேர் வந்து மதுபானம் குடிச்சிட்டு இருப்பாங்களாமா. அவங்க எல்லாம் வந்து அவருக்கு விரோதமா பேசுறாங்க. இவனை குறிச்சு வந்து தேவையில்லாத காரியங்களா, தாவீது என்ன பண்றான், எப்படி இருக்கிறான், அந்த அடிமை என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி அவனை குறிச்சு பேசுவாங்க. நிறைய இடங்கள்ல வந்துட்டு தாவீதை தா தாவீதோட தாவீதை போல நீ சபிக்கப்பட்டவன். அவங்க வீட்டுல யாராவது தப்பு பண்ணா சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்களாமா, நீ தாவீதை போல சபிக்கப்பட்டவன் சொல்லி அவன் சாபத்துக்கு வந்து ஒரு அடையாளமாகத்தான் வந்து என்ன செஞ்சாங்க, தாவீதை வந்து சொல்லுவாங்களாமா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம். அவன் வந்து ஒரு சாபத்தை போல ஆனேன், நானு சபிக்கப்பட்டவனாக கருதப்படுகிறேன்னு சொல்லி புலம்புவாரு. அந்த தேசமே வந்து அவனை வந்து ஒரு சாபமாக தான் அவனை பார்த்துதாமா. அதே போலதான் ஏசப்பாவும் சாபமாகத்தான் பார்க்கப்பட்டார். அவர் அவர் வந்து சபிக்கப்பட்ட சாபத்தினாலதான் இந்த சிலுவையிலேயே வந்து அவர் அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பாருங்க, 4வது வசனம் வாசிங்க. 69:4. நிம்மதி 69:4. இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். பலத்திருக்கிறார்கள், நான் எடுத்துக்கொள்ளாததையும் நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்புறம் பாருங்க, நிமித்தம் இல்லாம, தேவையில்லாம, என்ன காரணம்னே இல்லாம தேவையில்லாம அவனை பகைச்சிட்டு அவனை பத்தி பேசுறது, அதுவும் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறாங்க. என்னை சத்துருக்கள் என்னை வந்து சங்கரிக்க வேண்டும் சொல்லிட்டு பாக்குறாங்க. 2வது பாருங்க, நான் எடுத்துக்கொள்ளாததையும் நான் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாரும் என்ன செய்வாங்களாமா, திருட்டு பட்டம். ஏதாவது என்ன வந்து திருடுறதுனாலும் அவன் தான் திருடி இருப்பான். அவன் ஒரு திருடன், அவன் தான் திருடி இருப்பான். ஆடு அவங்க இதெல்லாம் காணாம போச்சுன்னா உடனே நீதான் அந்த என்னுடைய ஆட்டை எடுத்து நீதான் திருடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து அவங்ககிட்ட சண்டை கட்டுவான். ஐயோ நான் எடுக்கவே இல்லையே, நான் ஆட்டை உங்க ஆட்டை எடுக்கலைன்னா, இல்ல நீதான் எடுத்துன்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கிற அந்த ஆட்டை வந்து 2 ஆடை காணும்னா அந்த 2 ஆட்டை புடுங்கிட்டு போயிடுவாங்களாமா. அதான் வந்துட்டு நான் வந்து எடுக்காததையும் கூட வந்து நான் என்ன செய்யறேன், அவங்களுக்காக வந்து கொடுக்க வேண்டியது. அவங்க அப்பா என்ன பண்ணுவாராமா, அந்த ஆட்டை வந்து இவன் 2 ஆட்டை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா கணக்கு கரெக்டா வர்றேன்னா அவங்க அப்பா வந்து அவனை வந்து அடிப்பாரு. அடிக்கிறது, 2வது அந்த கசப்பு கலந்ததை கொடுக்கறது, இப்படியான ஒரு கொடுமை. நல்லா வந்து ஐயோ நான் அடி வாங்க வேண்டியதா ஏதாவதுனாக்கா, ஐயோ இல்ல நான் அடி வாங்க வேண்டியதா இருக்கும் வேண்டாம்னாங்க விட மாட்டாங்களாமா அவங்க. வேணுமனே வந்து இவன் மேல வந்து தேவையில்லாத திருட்டு பட்டம் வந்து வாங்கப்பட்டான். சாபமாக எண்ணப்பட்டான். இப்படியான ஒரு அதிகமான ஒரு படுகுழியில போய் விழப்பட்டவனாக வந்து காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் வந்து இயேசுவும் அதே போல்தான் கல்வனில் ஒருவனாக எண்ணப்பட்டு கல்லர்கள் மத்தியில வந்து அவர் சிலுவையில வந்து அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்ப இவனுக்கு வந்து எதிர்காலத்தை பத்தி என்னன்னே தெரியல, என்ன நடக்கும், என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கூட அறியாதவனாக, திக்கு தெரியாம வந்து எல்லாராலும் அடிமை துன்பப்படுத்தவனாக வந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை. ஆடு மேய்த்து கொண்டு ஆடுகளை மட்டும்தான் அவன் பாசமாக மேய்க்க முடிஞ்சது.
ஆண்டவரோடு மாத்திரம் தான் வந்து பேசிக்கொண்டே இருந்த அநேக சங்கீதங்களை வந்து ஆண்டவர் மூலமாக ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருந்ததாக பார்க்கிறோம். ஆண்டவரும் அதே போல அவனை வந்து தேற்றிக்கொண்டே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் ஆண்டவரை வந்து ஆராதனை செய்யணும், அந்த அவனுக்காக ஏதாவது பலி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா வந்துட்டு அவன் அப்படியே அங்க தூரமா நின்னு வந்து பார்த்துட்டு இருப்பானாமா. இந்த மாதிரி எப்படி எல்லாம் பலி கொடுக்குறாங்க. அந்த ஆடை வந்து அப்படியே வந்து திருப்பி போட்டு வந்து 4 காலும் அப்படியே விரிச்சு விட்ட மாதிரி வந்து பலி கொடுப்பாங்களாமா. உடனே போய் அவர் போய் பாடுனது பாருங்க. 141:2 யாராவது வாசிங்க. 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. அவன் பாருங்க, தூபமாகவும் என் கையெடுப்பு அந்த அந்தி பலியாக என் கையெடுப்பு அப்படியே கையை விரிச்சு அப்படியே வந்து அங்க அந்த வனாந்தரத்துல வந்து கையை விரிச்சுட்டு, ஆண்டவரே நான் என்னையே பலியா கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் ஜெபிப்பாராமா. அதே போல அந்த 27 வயசு வரைக்கும் தாவீது வந்து அவரோட 27 வயசு வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவர் வாழ்ந்தாரு. அந்த 27 என்பது வந்துட்டு ஒரு பலிக்கு அடையாளம். அந்த பலி அப்படிங்கிறதுக்கு வந்து அடையாளம் வந்து 27 பலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 27 வயசு வரைக்கும் அவர் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்தாரு. அதேதான் லேவியராகம புத்தகம் வந்து 27 அதிகாரங்கள் இருக்கும். அதுவும் வந்து அந்த லேவியராகம்ங்கிறதே வந்து இந்த பலிகளை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அதுல வந்து 27 அதிகாரங்கள் இருக்கிறது வந்து அதுக்கு ஒரு அடையாளம் தான் சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 16 1, 2, 3 வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமினாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். அத பாருங்க, அவர் சொல்றாரு, நீ எதுக்கு வந்து சவுலுக்காக நீ துக்கப்பட்டுட்டு இருக்கிற? நீ ஈசா இடத்துக்கு போ, பெத்லகேம்ல இருக்கிற ஈசா இடத்துக்கு போ. அவனுடைய பிள்ளையில ஒருவனை வந்து நான் வந்து தெரிந்து கொண்டேன், ராஜாவாக நான் வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. போய் நீ வந்து அவங்க விருந்து அவங்க போனாக்கா அவங்க வந்து என்னை கொண்டு போடுவாங்களேன்னு சொன்னா அவர் சொல்றாரு, நீ வந்து பலியிடுறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு காளையும் கொண்டு போயிட்டு நீ ஈசாயின் குடும்பத்தை எல்லாம் எல்லாத்தையும் கூப்பிடுன்னு சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு முக்கியமான வார்த்தை 3ஆம் வசனத்துல, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொல்றாங்க, எனக்காக நீ போய் அபிஷேகம் பண்ணு. நான் சொல்றவனை நீ என்ன செய்ய? எனக்காக எனக்காக நான் தெரிந்து கொண்டவன், அவனை நீ எனக்காக வந்து என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. இத்தனை புறக்கணிப்பு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவனை வந்து எனக்காக அப்படின்னு சொல்லி, எனக்காக அவனை நான் தெரிந்து கொண்டேன், நீ எனக்காக அவனை வந்து என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வார்த்தை இல்ல. ஆண்டவர் வந்து எனக்கான மகன் அவன்தான் அப்படி சொல்லி தாவீதை வந்து வந்து ஆண்டவர் வந்து அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல பாருங்க, அதே மாதிரி 4வது வசனமும் வாசிங்க. அப்படியே வாசிச்சுட்டு வாங்க. 4 4வது வசனம் சிஸ்டர். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மேய்ப்பர் தத்தளிப்போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அப்ப பாருங்க, அங்க மூப்பர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்து அவன் வந்தாலே ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, என்னவா இருக்குமோன்னு சொல்லிட்டு சமாதானமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு அடுத்தது அவர் சொல்றாரு, சமாதானம் தான் சொல்லிட்டு பலியிட வந்தேன்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களையும் வந்து விருந்துக்கு, அப்ப அவங்களையும் மூப்பர்களையும் கூப்பிடுறான், எல்லாத்தையும் கூப்பிட்டு
அப்புறம் ஈசாய் குடும்பத்தையும் எல்லாத்தையும் வந்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு நீங்க வந்து பலி விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு. அப்புறம் சாமுவேல் கூட யார் யார் வந்திருப்பாங்க? ஆசாரியர்கள். ஆரோனின் குடும்பத்தார் ஆசாரியர்களும் வந்திருப்பாங்க. இத்தனை பேர் வந்து அந்த பலி விருந்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்தபோது அடுத்த வசனம் பாருங்க. 6ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 6வதுல இருந்து படிச்சுட்டு. அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பாருங்க, அவர் எலியாப்ப வந்து இருங்க சார். அவர் எலியாப்ப பார்த்த உடனே அவர் நினைச்சுக்கிறாரு இவனாதான் இருக்கணும். ஏன்னா எலியாப்ப வந்து எலியாப் எலியாப் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தமாமா? தேவனை போன்றவன் சொல்லி அர்த்தம். தேவனை போன்றவன், அதாவது அந்த அளவுக்கு வந்து திடகாத்திரமா அப்படியே வந்து ஜைஜாண்டிக்கா நல்ல ஒரு உருவமா நல்ல ஒரு இதா இருப்பான் நம்ம. அப்ப அவனை பார்த்தாலும் ஓ இவனாதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வந்து மனுஷனை பார்க்கறது இருதயத்தை பாரு, அவன் தோற்றத்தை பார்த்து நீ எண்ணாத. நான் இவனை என்ன செய்யறேன் பாரு, என்ன சொல்ற பாருங்க, நான் இவனை புறக்கணித்தேன். ஆனா தாவீது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன். அவங்க அப்பா இல்ல இவங்க அண்ணன் தம்பினால எல்லாம் புறக்கணிக்கப்பட்டவன், அண்ணன்மார்னால. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இவனை நான் என்ன செஞ்சுட்டேன், புறக்கணித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க 16:7 வாசிங்க. அததான் இப்ப வாஸ்தவம் 8 வாசி. 8 வாசிங்க. அப்பொழுது ஈசாய் அபிரதாமை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். பாருங்க, இவனையும் வந்து நான் தெரிந்துக்கிறேன். அமிர்தாக்கு என்ன அர்த்தமாமா? தகப்பனுக்கு பிரியமானவன் அர்த்தம். அப்போ ஈசா என்ன நினைச்சிருப்பாரு? ஓ இவன் வந்துட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா அவன் தான் பிரியமானவன் இல்லையா? அந்த மாதிரி யோசிக்கும் போது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவனையும் நான் வந்து தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க 9ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். அதுல பாருங்க, சம்மான்னு சொன்னா ஒரு டேலண்டட் பர்சன் அர்த்தம். அதாவது எல்லா திறமையும் மிக்கவன், எல்லா தாளந்து மிக்கவன், அப்படிப்பட்டவன். அவன் நல்ல வந்து ஒரு இதா இருப்பான், எல்லா போர் வீரன், நல்ல எல்லா திறமையும் மிக்கவன் அவன், அப்படிப்பட்டவன். ஆனா அவனையும் என்ன சொல்றாரு ஆண்டவர் வந்து இவனையும் நான் வந்து தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க 10-11 வாசிங்க சிஸ்டர். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பும் சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வர மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? இவ்வளவுதானான்னு கேட்டா இன்னும் ஒருத்தர் இருக்கிறான். அப்போ எல்லாராலுமா எல்லாத்தையும் கூப்பிட்டவன் தாவீதை கூப்பிடல. நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம். வேலைக்காரிகள்ல இருந்து எல்லாரும் கூப்பிடப்பட்டிருக்காங்க. ஆனா இவன் கடைசி அந்த அடிமைகள்ல ஒருத்தனா கூட வந்து அவன் அழைக்கப்படாத ஒரு சூழ்நிலை. அப்ப எல்லாத்தையும் நீ போய் அழைப்பி போனாக்க எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? ஓடி போய் தேட போயிருப்பாங்க. அதாவது புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் அவனை தேடி போகிறத பாக்குறோம். போய் அவனை வந்து கூட்டிட்டு வான்னு சொன்னோன்னு அவனை போய் தேடி போய் வந்து அவனை போய் கூட்டிட்டு வர்றாங்க. புறக்கணிக்கப்பட்ட வந்து யார தேடி போகிறது? இப்போ தாவீதை தேடி போகிறது. அதே மாதிரிதான் நம்ம அநேக காரியங்களை, நிறைய காரியங்கள் நம்மளுடைய இனஜன பந்துக்கள்னால நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து புறக்கணிக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, வெட்கப்படுத்தப்பட்டவர்களாக நம்ம காணப்படலாம். ஆனா சமயம் வரும்போது தேவன் நினைத்தார் என்றால் அந்த புறக்கணிக்கப்பட்ட கால்கள் கூட என்ன செய்யுமாமா? நம்மள தேடி வரும். ஐயோ, நம்ம கிட்ட வந்து கேட்கும். அவங்களுக்கு என்ன அதாவது அவங்க வந்து நம்மள வந்து தேடி வரும்படியாக என்ன செஞ்சிருவாரு? ஆண்டவர் வந்து வைப்பார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் போய் தேடி அவனை வந்து கூட்டிட்டு வராங்கன்னு என்று பார்க்கிறோம். 12ஆம் வசனம் வாசிங்க சார். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான்
நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்ப அதுக்கு முன்னாடி பாருங்க, நான் வந்து அவன் வர வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஒரு பெரிய தீர்க்கதரிசி அத்தனை பேர் விருந்துக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் விருந்துக்கு உட்கார்ந்து அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னா யாருமே சாப்பிடாம எல்லாரும் தாவீதுக்காக வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அவன் வந்தோடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவன் தான் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக ஒரு ஆவலாக ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாவீதை காட்டி வந்து சொல்றாரு. அதாவது அங்க தூரமாக இல்லை, இவன் தானே ஆண்டவர் பக்கமே தாவீதுக்கு பக்கமாகவே ஆண்டவர் நின்று கொண்டு அவருடைய பட்சத்திலேயே வந்து அவன் இருக்கிறான்னு பாக்குறோம். தாவீது வந்து சங்கீதம் சொல்வார் 8ஆம் வசனத்துல, 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவன் வலது பரிசில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதே போல அவருடைய பட்சத்திலேயே வந்து என்ன செய்யறாரு, ஆண்டவர் நின்று கொண்டு என்ன சொல்றாரு, எழுந்து வந்து நீங்க வந்து முதல் நீ எந்திரி, ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு இவனை அபிஷேகம் பண்ணு. எவ்வளவு ஒரு கவனம் பாத்தீங்களா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், மோசமான நிலைமையில இருந்தவன், ஆடுமே அவன் வரும்போது எல்லாரும் சுத்தம் பண்ணி சுத்தமா இருக்கிறாங்க, சுத்தம் பண்ணி விருந்துக்காக உட்காந்துருக்காங்க. ஆனா தாவீது வரும்போது எந்த நிலைமையில வந்திருப்பான், யோசனை பண்ணி பாருங்க. வனாந்தரத்திலிருந்து ஆடு மேய்ச்சு கொண்டு இருந்தவன் ஓடி வரான்னா, அந்த ஆடைகள் எல்லாம் கிழிஞ்சு போய் அந்த ஆட்டோடைய வாசனை, அந்த புல்லோட வாசனை, தலையெல்லாம் எப்படி இருந்திருக்கும், அவனோட தோற்றம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அவங்க மத்தியில வந்து நிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான், இவனை இப்பொழுதே நீ என்ன செய்ய, எந்திரிச்சு எழுந்து அபிஷேகம் பண்ணு. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, நீ எழுந்துரு, முதல்ல எந்திரிச்சு நீ வந்து அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து கனப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மேய்த்தவனை வந்து அவர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அதை ஏதோ ஒரு இதுல படிச்சிருப்போம். ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து புறக்கணிக்கப்பட்ட அவனை வந்து எல்லாரும் அவனை சத்துருவான்னு நினைச்சிருக்காங்க. இவனுக்கு சத்துருக்கள் அவங்கதான். அவங்க முன்னாடி வந்து அந்த இடத்துல ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவனுக்காகவே அந்த ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். அழைக்கப்பட்டவங்க எல்லாம் அத்தனை பேர். ஆனா தாவீது வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சாமுவேல் உட்கார்ந்து இருக்காரு. அவனுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் தலையை வந்து எண்ணெயால் வந்து அபிஷேகம் பண்ணார் பார்க்கிறோம். அவன் வந்து சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்க. அப்பொழுது சாமுவேல் தைல தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அவ பாருங்க, அபிஷேகம் பண்ண நாளிலிருந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார் என்று பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக கர்த்தருடைய ஆவியை பெற்றவனாக அவன் மாறிவிடுகிறான். அல்லேலூயா. அந்த சமயம் பாருங்க, அந்த ஏற்ற வேலை, அது வரைக்கும் அவன் வந்து எவ்வளவாய் பாடுகள் பட்ட போதிலும் அந்த நேரத்துல அந்த நேரத்துல ஆண்டவர் அவன் உயர்த்துகிறான். நம்முடைய காரியங்கள் அப்படித்தான். அநேக வேலைகள்ல நம்ம எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்காக ஒரு நாளை நியமித்திருக்கிறார் பிரியமானவர்களே. அந்த நாளிலே நம்மளை வந்து ஆண்டவர் வந்து எடுத்து உயர்த்துவார். அவருடைய ஆவியினால அபிஷேகம் பண்ணி அவரை அறிவிக்கக்கூடியவர்களாக, அவருக்காக ஓடக்கூடியவர்களாக நம்மளை எழுப்புவார் என்று பார்க்கிறோம். அந்த நிமிஷம் தொடங்கி பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையே வந்து மாறினதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே பாருங்க, அங்க வந்து 18ஆம் வசனம் படிங்க. 18 படிங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரர்களில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். பாருங்க, இவ்வளவு நாளா அவன் ஒரு திருடன், அவன் ஒரு சபிக்கப்பட்டவன், அவன் ஒரு அடிமை, அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், அசிங்கம் பிடிச்சவன் அப்படி சொல்லி கேவலப்படுத்தி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் வந்து அந்த வேலைக்காரன் சொல்றான் பாருங்க, இதோ பெத்லகேமிலே ஈசாயின் குமாரனாகிய ஒருவனை வந்து பார்த்திருக்கிறேன்.
அவன் வாசிப்பதில் தேறினவன். எல்லாம் பாசிட்டிவா சொல்றான் பாருங்க. அவன் பராக்கிரமசாலியாமா. இப்பதான் தெரியுது. யுத்த வீரன், காரிய சம்பத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். முக்கியமான காரியம், ஆண்டவர் அவரோட இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டவனோட ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும், அப்ப எப்படிப்பட்ட ஒரு பயம் உண்டாயிருக்கும் அவன் மேல. தாவீது மேல எப்படிப்பட்ட ஒரு பயம் எல்லா ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் எவ்வளவு ஒரு பயம் உண்டாயிருக்கும், எவ்வளவு ஒரு மரியாதை இருந்திருக்கும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க அவனுடைய வாழ்க்கையே அவன் மாற்றப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். அவன் அரசனான போது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக மாறினான். அல்லேலூயா. சவுலை தள்ளிவிட்டு தாவீதை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாருங்க. நம்ம தாவீதுக்கு நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாம இருந்திருக்குது. சும்மா நம்ம இதை படிக்கும்போது நமக்கு அத்தனையும் அவ்வளவு தெரியல. ஒதுக்கப்பட்டவன் அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா இப்படியாக ஒரு தள்ளப்பட்டு அவன் உயர்த்தப்பட்டவன் என்பது நமக்கு தெரியாது. அவன் இவ்வளவு சங்கீதங்களை எழுதி ஆண்டவரோடு அப்படி ஒரு வைராக்கியமாக பிரியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமில்ல, சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், பாடிட்டு இருந்தான், அவ்வளவுதான். அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. அவன் எத்தனையாய் அவன் பாடுகள் அனுபவித்திருந்தால் ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை இவ்வளவாய் உயர்த்தும் போது அவன் எப்படி ஆண்டவரை விட்டு அவன் பின்வாங்க முடியும்? ஆண்டவருக்காகவே தானே அவன் வாழ முடியும், இல்லையா? நம்ம கூட அப்படித்தான். நம்ம ஆண்டவர் நம்மள உயர்த்தும் போது நம்ம அவருக்காகத்தானே வாழ வேண்டும். இத்தனை பிரச்சனைகள் நடுவுல ஆண்டவர் என்னை காப்பாற்றி கூட்டி வந்திருக்கிறாரே, நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்ற தாவீதை போல அந்த ஒரு வைராக்கியம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல 118ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம வாசித்த சங்கீதம் 118. இந்த சங்கீதம் மேல ஒண்ணுமே போட்டிருக்காது பாருங்க. ஆனா இது தாவீது பாடின சங்கீதம். எப்ப பாடினார்னா, ஆண்டவர் சாமுவேல் மூலமாக தாவீதை அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறமாக பாடின பாடல்கள் தான் இந்த 118ஆம் சங்கீதம். முதல் வாசனம் பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் அதாவது அந்த அபிஷேகம் வாங்கினதுக்கு அப்புறம் அவரை போல்டா வைராக்கியமா போல்டா நிமிர்ந்து பாடுறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை எல்லாம் என்றும் உள்ளது. பேசவே மாட்டான். தாவீது வாயை திறந்து பேசுனதே இல்லை. ஆனா இந்த இடத்துல எல்லாத்துக்கு முன்னாடி எல்லாரும் நிக்கிறாங்க. மூப்பர்கள் நிக்கிறாங்க, ஆசாரியர்கள் நிக்கிறாங்க, சாமுவேல் நிக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அத்தன் கூட்டம் மத்தியில் அவர் சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல், இங்க எல்லாம் இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை இல்லம் என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அந்த இடத்துல அங்க ஆசாரியர்கள் நின்று இருக்காங்க. ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நான் எவ்வளவோ நெருக்கப்பட்டேன், எல்லாம் பண்ணேன். இப்ப ஆண்டவர் என்னை விசாலத்துல கொண்டு வச்சிருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷனுக்கு எனக்கு என்ன செய்வான்? எல்லாம் கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாரு. யாருமே இல்ல, என் பட்சத்துல யாருமே இல்லையே, எனக்காக பரிதபிக்கிறவர்கள் யாருமே இல்லையே, எனக்காக கேட்கிறவங்க யாருமே இல்லையே, ஒருவரையும் காணேனே என்று 69ஆம் சங்கீதத்துல புலம்பன தாவீது நீங்க சொல்றார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கான், நான் பயப்படுவேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என் அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான், நான் சத்துருக்களின் சருகட்டுதலை காண்பேன்னு சொல்லிட்டு. அதுல 8ஆம் வசனம் பாருங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பட்சதா இருப்பதனாலும். இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். சென்டர் பைபிள் சென்டர் பகுதி 118ஆம் சங்கீதம். அதுலயும் அந்த 118ஆம் சங்கீதத்திலையும் சென்டரான வசனம் பைபிள்லயே சென்டரான வசனம் மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்பது. அதுலயும் முக்கியமான சென்டர் வார்த்தை, பைபிள்லயே சென்டரான வார்த்தை கர்த்தர் என்பது. கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த கர்த்தருங்கிற வார்த்தை தான் பைபிள்லயே சென்ட்ரல் வார்த்தை. இது வரைக்கும் தெரியாம இருந்தா அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கர்த்தர் என் பேலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நான் விழும்படி என்னை நீ தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நீங்க எல்லாம் என்னை விழும்படி, நான் எங்கேயாவது விழுந்து போகணும், நான் அழிஞ்சு போகணும்னு நினைச்சீங்க. ஆனா கர்த்தர் எனக்கு உதவி செய்தாரு சொல்லி பாக்குறோம். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யுங்கிறனா என்ன அர்த்தமாமா? போற அதாவது
என்ன சொல்லுவாங்க, பட்டயத்தை வந்து உருவுவார்னு அர்த்தம். அதாவது எனக்கு எதிரா ஏதாவது பண்ணாங்கன்னா பட்டயத்தை உருவி கொண்டு வந்து முன்னாடி வந்து என் பையனுக்கு எதிராக நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி பட்டயத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவாராம். அவருடைய கரம் வந்து பராக்கிரமம் செய்யணும். அதுக்கு அது அர்த்தம். அதுக்கு அடுத்தது பாருங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சாக மாட்டேன். உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு சொல்றாரு. அதுல பாருங்க, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். அவரை வந்து எங்கேயுமே விட மாட்டாங்க. ஊருக்குள்ள பார்த்தா அவன் ஆலயத்துக்கு அந்த இதுக்கெல்லாம் எங்கேயும் ஆசரிப்பு கூடத்தையோ ஆலயத்துக்கிட்டயோ போவே முடியாது. ஆண்டவரை வந்து அவன் வந்து துதிக்கவே அங்க போய் ஆண்டவரை வந்து கும்பிடவே முடியாது. ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான். அப்ப சொல்றான் பாருங்க, இப்போ திறவுங்கள், நான் போய் அவரை வந்து துதிக்க வேண்டும் என்று சொல்றான் பாருங்க. இந்த கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள்ள வந்து பிரவேசிப்பார்கள். அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்க, முக்கியமான வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எல்லாரும் என்னை தள்ளி போட்டாங்க, ஆகாது ஆகாதுன்னு என்னை தள்ளினாங்க. அதுதான் வந்து இப்ப என்ன இருக்குது, மூளைக்கல்லாயிற்று. ராஜாவாக வந்து தேவனால் வந்து அந்த கல் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது கர்த்தராலே ஆயிற்று. யாருனாலே ஆகாது. மனுஷர்னாலயோ அவங்க அப்பானாலயோ அவங்க அண்ணன் யாருனாலையும் இல்ல, கர்த்தராலே ஆயிற்று. இது கண்களுக்கு வந்து எல்லாருடைய கண்களுக்கு எப்படி இருக்குது, இப்படி ஆச்சரியமா பார்த்திருப்பாங்கல்ல. இவ்வளவு நாளா இப்படி கடந்தவன் கொண்டு வந்து நடுவுல நிக்க வச்சு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரும் அவளோட என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும், ஒண்ணும் இல்ல சமாதானம் தானே சொல்லிட்டு வர்றாரு. வந்து உட்கார்ந்து அத்தனை பேர் மத்தியிலும் வந்து அவர் அபிஷேகம் பண்ணிருக்கிறாருன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான, எப்படி பார்த்திருப்பாங்கல்ல. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார் என்று பார்க்கும். இது கர்த்தர் உண்டின பண்ணினார், இதை நாம வந்து களி கூர்ந்து மகிழ கடவுள்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியங்களை அப்படியே அவனை வந்து புகழ்ந்துட்டே போறான். அதுல பாருங்க, கர்த்தருடைய கர்த்தாவே என்னை ரட்சியும். இந்த கர்த்தாவே என்னை ரட்சியும் சொல்லுங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து ஓசன்னா அப்படி சொல்லப்படுறது. ஓசன்னாங்கிறதுக்கு என்ன அர்த்தம், கர்த்தாவே ரட்சியும். அதே வசனமா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த வார்த்தையை நம்ம எங்க கேட்கிறோம் தெரியுங்களா, மத்தேயு 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 20, மத்தேயு 20. 21:9 வாசிங்க. மத்தேயு 21:9. 21:9. முன்பு நடப்பாரும் பின்பு நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இது எப்போ, இது ஆண்டவர் வந்து கழுதை குட்டி மேல ஏறி வரும்போது, பவனி வரும்போது சொல்ற வார்த்தை. அதாவது ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. ஓசனானா ரட்சியும் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அதே தான் இந்த வார்த்தையும் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்கிறான்னு சொல்லிட்டு இங்க ஆண்டவராகிய இயேசுவை பத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறாய், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளிலே கயிறுகளில் கட்டுங்கள். அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யறார் ஆண்டவர், பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இவ்வளவு நாளாக இருளிலே கடந்த தாவீதை அவர் பிரகாசிப்பிக்கிறவனாக மாற்றினார். சொல்றாங்க, அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று. அவன் பலியெல்லாம் வந்து அந்த நாளில் அவன் அவ்வளவு நாளா வந்து பலி செலுத்தி கொண்டு ஏங்கி கொண்டிருந்தவன் வந்து எப்ப சொல்றான், பண்டிகை பலிகளை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளை கயிறுகளால் கட்டுங்கள் என்று ஆனந்தமாய் சந்தோஷத்தோட இந்த சங்கீதத்தை வந்து அவன் பாடி அவனை ஆண்டவரை துதிக்கிறான் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன், கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக வந்து அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது பாடின பாடல் தான் இந்த 118ஆம் சங்கீதம். அத்தனை நாட்களாக புலம்பலோடு பாடிக்கொண்டிருந்தவன் இந்த நாளிலே அவன் வந்து சந்தோஷத்தோடு வந்து அவன் பாடுகிறதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல பாருங்க,
அதிகமாக பைபிள்ல வந்துட்டு கர்த்தாவே கர்த்தாவே என்ற சொல்ற வார்த்தை வந்து அதிகமாகவே இருக்கும். அதுக்கு அடுத்த வந்து அதிகமாக சொல்லப்பட்ட பெயர்னா பைபிள்ல வந்துட்டு தாவீதுங்கிற பெயர் தான் வந்து பைபிள்ல வந்து அதிகமாக வந்து சொல்லப்படும். அதுல பாருங்க ஏசாயா 55:3 வாசிங்க. 55:3. உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க, கேளுங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன், அருளுவேன் சொல்றேன். அப்போ தாவீதுக்கு அருளின கிருபைய ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு அருளின கிருபையை உங்களுக்கு தரேங்கிறாரு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல பாருங்க, தாவீதை போல நீங்க இல்லைன்னு தான் சொல்லுவாரு. நிறைய இடங்கள்ல ராஜாக்கள் வந்து தவறி போகும்போதெல்லாம் அவன் தாவீதை போல இல்லாமல் தவறி போயிட்டான். நிறைய இடங்கள்ல அவர் நல்லா செஞ்சாங்கன்னு ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, தாவீதை போல செம்மையான வழிகளை அவன் நடந்து கொண்டான். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல இதுல ராஜாக்கள் புஸ்தகத்துல எல்லாம் ராஜாக்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் தாவீதை கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க. தாவீதை போல இல்ல, தாவீதை போல இருந்தான், தாவீதை போல தாவீதை தான் முன்னிறுத்தி சொல்லிக்கொண்டே வருவார்கள் பாக்குறோம். இங்க கூட தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபை வந்து உங்களுக்கு அருளுவேன். தாவீதை போல நான் வந்து என்ன செய்வேன், உன்னை எடுத்து நிறுத்துவேன், கட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே வந்து அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். எப்படி பாருங்க, ஈசாயின் குமாரனாகிய அவனை தள்ளி, அவனைனா சவுலை தள்ளி என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக வந்து தாவீதை வந்து ஆண்டவர் கண்டு அவனை அபிஷேகித்து அவனை ராஜாவாக்கி எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தான். அவன் வந்து என்ன செய்வானாமா, ஆண்டவருக்கு சித்தமானதை எல்லாம் வந்து நிறைவேற்றக்கூடியவன் அவன்தான் என்று தேவன் வந்து அவனை தெரிந்து கொண்டார் என்று பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகங்களை படிக்க பொழுது அத்தனை அவன் பாடின பாடல்ல ஆண்டவர் குறிச்சு எவ்வளவாய் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்காகவே அவன் நின்றான் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவோட அத்தனை காரியங்களையும் புகழ்ந்து, அதான் 118 சொல்றாருல்ல, நான் உம்மை துதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன் என்று. அந்த மாதிரி ஆண்டவர் உயர்த்தி கொண்டே அவரை துதித்து கொண்டே இருந்த தாவீது துதி வீரன், வர்ஷிப் லீடர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல நாம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும் பிரியமானவர்களே. 1 பேதுரு 5:6-7 வாசிங்க. 1 பேதுரு 5:6-7. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதுதான் தாவீது செஞ்ச காரியம். அவர் விசாரிக்கிறவரானபடியால் அவர் கவலைகள் எல்லாம், அவருடைய எல்லா கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மீது வைத்தான். அவர் ஏற்ற காலத்துல அவர் உயர்த்து வரைக்கும், அந்த நாள் வரைக்கும், அவர் அபிஷேகம் பண்ண அந்த நாள் வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ள அவன் வந்து தாவீது அடங்கி இருந்தான் பிரியமானவர்களே. அதனால அந்த அபிஷேகத்தையும் உயர்வையும் அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விட்டு, என்னைக்கு நம்மள ஆண்டவர் உயர்த்த போகிறார், எப்ப என்ன செய்ய போகிறார் என்பதற்காக நம்ம காத்திருந்து அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி அந்த கைகளை விட்டு நம்ம விலகாதபடிக்கு, அவருடைய கரத்தை விட்டு விலகாதபடிக்கு அவருடைய கைக்குள்ளேயே நம்ம அடங்கி இருக்கிறவர்களாக காணப்படும் போது நிச்சயமாக நம்மளை வந்து அவர் வந்து தாவீதை போல நம்ம உயர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை வந்து தாவீதை குறிச்சு இன்னும் காரியங்கள் இருக்கு. அதை வந்து எனக்கு இன்னும் அடுத்த சான்ஸ் கொடுத்தாங்கன்னா மீதி காரியங்களையும் வந்து இவ்வளவு வரைக்கும் அவருடைய பாசிட்டிவ்ஸ், இன்னும் அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய காரியங்களை கொடுத்து வந்து நம்ம அதிகமா தியானிக்கலாம். முழுமையா வந்து தாவீதை குறிச்சு ஒரு தியானம் பண்ண மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.